Hi students, welcome to AIS Academy. So video நினைக்கும் இந்த குணமான நடிகர்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாசம் வரப்போகுது. சேம் டைம் அது வந்து ஒரு 1350 வேகன்சிஸோட வரப்போகுது. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் ஃபயரா தீயா பரவிட்டு இருக்கு. அது உண்மையுமே உண்மைதானா இல்ல வழக்கம் போல இப்படி சொல்லிட்டு திரும்ப போஸ்ட்போன் ஆகுமா? இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும். வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? வாங்க போறாம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், எஸ்ஐக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அல்லது ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஆன்லைன் டெஸ்டிங்கான ஃபீஸ், ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்டும் சேர்த்து ஆஃப்லைன் டெஸ்டிங்கான ஃபீஸ், ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் இது ஃபீஸ். ஓகேவா? 8000 ஃபீஸ்ங்கிறது பிசிக்கல் இல்லாம, பிசிக்கலோட என்ன ஃபீஸ் 12000, மெட்டீரியலுக்கான ஃபீஸ் இது. சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 772 to 972 இந்த மாதிரி கார்டு டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ என்னன்னா ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரும் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அது அதாவது கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே விட்டாங்க. ஆனா அப்ப இருந்தே நம்ம சொல்லியிருந்த விஷயம் டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். கரெக்டா? டிசம்பர் மாசம் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி வேகன்சிஸுமே கூட நிறைய இடத்துல 800, 900, 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப 1200 பிளஸ் கண்டிப்பா ஒரு 1200 பிளஸ் வரும் தான் சொல்லிட்டே இருந்தோம். கரெக்டா? இதை நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு ரீசன்ட் நேற்று இன்னைக்கெல்லாம் எல்லா அகாடமி எல்லா இருந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் ஆஸ் வெல் அஸ் வேகன்சியுமே கூட ஒரு 1300 அந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு. ஓகே, இது நம்மளும் ரொம்ப சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இது நிஜம் தானா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நோட்டிபிகேஷன் ஜூன் மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ 2024. அதாவது அந்த சப் இன்ஸ்பெக்டர், ஓகேவா, சப் இன்ஸ்பெக்டரோட அந்த ரெக்ரூட்மெண்ட் சொல்லி அவங்க 2024 தான் வருஷம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அப்புறமா விரைவில் வெளியிடப்படும், அந்த ஜூனை எடுத்துட்டு விரைவில் வெளியிடப்படும் மாத்தினாலுமே கூட வருஷம் 2024 தான் இருந்தது. ஓகே, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, ஸ்டில் இப்போ வரைக்கும் டிஎன்எஸ்ஆர்பி போர்டு நோட்டிபிகேஷன் 2025 தான் கொடுக்க போறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை 2025 மாத்திருக்கலாமே. இப்ப ஜூன் மாசத்தை அடிச்சுட்டு மாத்துறவங்க 2025 அப்படின்னு மாத்திருக்காங்க. ஏன் வருஷத்தை பார்த்தாம இருக்காங்க? புரியுதுங்களா? அப்பயே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க 2024 வச்சிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா 2024 நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ டிசம்பர் மாசத்துல வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் பரவணும் தான் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா ஜூன் மாசம் வருங்கிறத அடிச்சு மாத்தினவங்க அப்பயே மாத்திருக்கலாமே, அந்த வருஷத்தை 2025 சொல்லிட்டு மாத்தாம தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இன்னுமே கூட 2024 தான் இருக்கு. சோ அது அப்படியே தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா நோட்டிபிகேஷன் டிசம்பர் மாசம் வந்துடும். வேகன்சிஸ் 1350 சொல்றாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ட்ரூ. ஏன்னா 1200 பிளஸ் நமக்கு கிடைச்ச தகவல். ஓகே, சோ 1300 அந்த ரேஞ்சில கண்டிப்பா வேகன்சியும் வந்துடும். ஓகே, இந்த 1300 வேகன்சிங்கிறது எஸ்ஐ வரலாற்றுல அதிகம். அவங்க கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். வரலாற்றுல எஸ்ஐல இவ்வளவு வேகன்சி வந்ததுல. சோ 1350 வேகன்சி அப்படின்னா 1350 பேர் வேலைக்கு போறாங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த 1350 பேர் நீங்களால இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஆக முடியும். எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம் ஏப்ரல் அல்லது மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர்ல நோட்டிபிகேஷன், ஏப்ரல் மேல எக்ஸாம் அப்படிங்கிறப்ப ஒரு 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நடுவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். நமக்கு தெரியும், இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் எழுதுறப்ப நோட்டிபிகேஷன் நான் என்ன சொல்றேன், இப்போ ஏப்ரல் மேல எக்ஸாம்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜனவரி பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது 2025 கணக்காயிரும். அதனால 2024 டிசம்பர்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வைக்க போறாங்க. ஓகே, சோ எல்லா ஆங்கிளையுமே யோசிச்சு பார்த்தாலுமே டிசம்பர் நோட்டிபிகேஷன் 1350 வேகன்சி, ஏப்ரல் மேல தான் எக்ஸாம்ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு உறுதியா தான் தெரியுது. இது நிஜமாவே நடந்துடணும், கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? சோ நடக்கணும்னா எல்லாரோட ஆசையுமே, என்னோட ஆசையுமே, நம்மளோட ஆசையுமே கண்டிப்பா இது நடக்கும். 360 ரேங்க்ல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது ட்ரூ தான். ஓகே, சோ அதனால இன்னமேட்டுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு. ஓகேவா? சோ அதனால பி ப்ரிப்பேர்ட், ஃபோக்கஸ்டா படிங்க. கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் டீடைல் ஜாயின் பண்றவங்க இதெல்லாம் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.